Good morning, good morning, good morning, my dear warriors. Good morning, good morning. Good morning. Tell me whether the audio and video is clear. AV clear irka? Audio video clear irka? Yes. Good morning. Good morning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஹைட்ரஜன் சாப்டர் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பசங்களா, உனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது எனக்கு இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா ஸோ தட் ஐ கேன் பிளான் இட் அகெயின் த கிளாஸ். நம்ம கிளாஸ் வந்து ஷெடியூல் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் நம்ம 6th சாப்டரும் 7th சாப்டரும் பார்க்குறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் நம்ம 6th and 7th சாப்டர் பார்க்கலாம். ரைட்டா? அடுத்து வேறு மேகலா, நீங்கள் தான் ரொம்ப நாள் வரவே இல்லை. சரி, ஓகே, இப்போ வந்துட்டீங்களே. ஓகே, எல்லாத்தையும் லலித் எஸ் எஸ். என்ன பண்ணலாம் நம்ம இன்றைக்கி 6th 7th எவ்வளோ சாப்டர் எவ்வளோ முடிக்க முடியுதோ அவ்வளோ முடிச்சிடலாம். அப்போ நம்ம எதெல்லாம் முடிச்சிருப்போம்? 6th 7th பார்க்குறோம் அப்படின்னா நம்ம 13th சாப்டர் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 13 14 ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ திருப்பி ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். 13 14 13 கம்ப்ளீட்டட், 14 கம்ப்ளீட்டட், 1 2 3 4 கம்ப்ளீட் பண்ணிடலாம். 6 and 7 இஸ் ஆன் த வே. இது போக வேறு என்ன பண்ணணும்? வேறு என்ன? எஸ், பெய்ட் பேட்சில் என்னதுடா கீர்த்தி? என்ன பண்ணணும் பெய்ட் பேட்சில் சொல்லுங்கள். டைமே இல்லைடா. பெய்ட் பேட்ச்க்கு சண்டே அந்த மாதிரி எப்போயாவது தான் கிளாஸ் லான்ச் பண்ணணும். அப்புறம் ப்ராப்ளம்ஸ், எஸ், தட் இஸ் ஆல்சோ அ குட் திங். ப்ராப்ளம் எப்போ வச்சுக்கலாம்? ப்ராப்ளம்ஸ் வெள்ளிக்கிழமை. உனக்கு சனிக்கிழமை ஸ்கூல் இருக்கா உங்களுக்குலாம்? டு யூ ஹேவ் சாட்டர்டே ஸ்கூல்? சாட்டர்டே ஸ்கூல் இருக்கா? சரி ஆமாம், கரெக்டாக தான் கேட்குறேன். சாட்டர்டே ஸ்கூல் இருக்கா? சாட்டர்டே ஸ்கூல் இருக்கா? அது மோஸ்ட்லி என்ன இருக்கா? சாட்டர்டே ஸ்கூல் இருந்தால் எப்படி உனக்கு ஃப்ரைடே நைட் ஸ்டடி வைக்கிறது? போன வாரம் மாதிரி ஃப்ரைடே ஈவினிங் வச்சுக்கலாம்ல? ஃப்ரைடே ஈவினிங் நம்ம வச்சுக்கலாம்ல? நான் முதல் கிளாஸை கரெக்டாக பார்த்துக்கிறேன். நேற்று என்ன பண்ணிட்டேன், நான் பாட்டுக்கா யூடியூப்பில் லைவை ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது பெய்டு பேட்ச் ஆக்சுவலாக ஷெடியூல் ஆகிருக்குது. நான் பெய்டு பேட்ச் இருக்க ஞாபகமே இல்லாமல் நான் பாட்டுக்கு யூடியூப்பில் உட்காந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பசங்களுக்கு. இது இப்படி பண்ணுவோண்டா, அது அப்படி பண்ணுவோண்டா நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓ மை காட், ஃப்ரைடே என்ன கிழமைடா? ஃப்ரைடே 28. ஃப்ரைடே 28ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிலேருந்து. ஓகே, ஃப்ரைடே ஈவினிங் வச்சுக்கலாமா நம்ம? ஃப்ரைடே ஈவினிங். ஃப்ரைடே ஈவினிங் அப்போ என்னது ப்ராப்ளம்? சண்டேலாம் இல்லைல்ல. இந்த வாரம் சண்டே நானே அவைலபிள் இல்லை. அப்போ என்னது இப்போதைக்கு ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி என்ன டேடா? இன்றைக்கி வெட்னஸ்டே தானே. நேற்று தான் டியூஸ்டே, இன்றைக்கி வெட்னஸ்டே. இன்றைக்கி 4th சாப்டர் முடிஞ்சு. வெட்னஸ்டே என்ன அப்படின்னா நம்ம 6th and 7th சாப்டர் பார்க்குறோம். தேர்ஸ்டே நாளைக்கு மார்னிங் என்ன சாப்டர் மட்டும் சொல்லிடு. அதுக்கப்புறம் ஃப்ரைடே மார்னிங் என்ன சாப்டர்னு சொல்லு. ஈவினிங் வேறு கிளாஸஸ்லாம் இருக்குது. ஃப்ரைடே மார்னிங் என்ன சாப்டர்னு, ஃப்ரைடே ஈவினிங்கு ப்ராப்ளம்ஸ். ரைட்டா? ப்ராப்ளம்ஸ் எந்தெந்த சாப்டர்? ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து பார்க்கணும். ஃபஸ்ட் சாப்டர் ப்ராப்ளம்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் சாப்டர் ப்ராப்ளம்லாம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட் சாப்டரில் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னது? ஃபஸ்ட் சாப்டர் 7th சாப்டர் இருக்குது. அடுத்து 8th சாப்டரில் இருக்கா? 1 7. அதுக்கப்புறம் 9th சொல்யூஷன்ஸ் சாப்டரில் இருக்குது. 1 7 9லலாம் நம்ம பார்க்கணும். என்ன? ஆமாம், ஃபஸ்ட் சாப்டரில் மாலிகுலர் ஃபார்முலா, எம்பிரிக்கல் ஃபார்முலா கம்பல்சரியில் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. இன்னொன்று ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். இது எல்லாமே ஃபஸ்ட் சாப்டரில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு லெசன் வந்து பழைய லெசனும் ஒரு லெசன் புதுசும் பார்க்கலாம். சரியா? 1 and 9 பார்க்கலாமா? 1 and 9 பார்ப்போமா? 1 and 9 பார்க்கலாமா?
Are you guys okay with this 1 and 9? இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? டக்கு முடிவு பண்ணி இப்போயே நம்ம முடிவு பண்ணிடலாம். நான் ஷெட்யூல் அப்படியே முடிவு பண்ணி நம்ம அப்படியே வாரத்துக்கு நம்ம முடிவு பண்ணேன். சாட்டர்டே மார்னிங் என்ன பண்ணலாம்? ஹைப்ரிடைசேஷன் டீச் பண்ணணுமா? அப்போ இதோடய ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஹைப்ரிடைசேஷன்ரா? 10th சாப்டரில் sp2 sp3 dsp2 ஹைப்ரிடைசேஷனா? ஜோஷா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். சரியா? ஐயூபேக்கா? ஐயூபேக்கெலாம் வேணாண்டா, அதெல்லாம் பார்த்தாச்சு. திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம் எப்படின்னு. சரி வேணும்னா பார்க்கலாம். ஐயூபேக்கு ஹைப்ரிடைசேஷன் டீச்சிங்னா எந்த ஹைப்ரிடைசேஷன் கேட்குறேன்? எம்மோ டயக்ராமா இல்லை sp2 sp3 dsp3 dsp2 அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த ஹைப்ரிடைசேஷனா? அப்போ இதோட 10th சாப்டரையும் சேர்த்துக்கலாம். சரியா? 1 9 10 1 9 10 இருக்கக்கூடிய ப்ராப்ளம். சரி ஓகே, டீச் பண்ணிடலாம் இதோடே. அப்போ ஃப்ரைடே வந்து 6 மணிலேருந்து 9 மணி இருக்குது, 3 hours. ரைட்டாக 3 hours மேரத்தான் மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா அதில் பண்ணிடலாம். ஃப்ரைடே 5 hours வச்சா என்ன? ஃப்ரைடே 4 hours வச்சுக்கலாம். 6 to 10 அல்லது 6 to 9, 3 to 4 hours கடை முடிச்சிடலாம் ப்ராப்ளம் மெயினாக இதில். அதுக்கப்புறம் பார்த்துடலாம். ரைட்டாக சாப்டர் 8 அடுத்து இன்னொரு காலமில் வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம், மொத்தமாக படித்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறது? டைம் இருந்துச்சுன்னா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் எத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்குறேன். புக் பேக்கு, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் டோட்டலாக வருது அப்படின்னு பார்த்துட்டு we will discuss it. அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம். சாட்டர்டே மார்னிங் சாப்டர் 8 வச்சுக்கலாமா? சாட்டர்டே மார்னிங் நம்ம படிக்காத புது சாப்டர் இது. சாப்டர் 15 ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம தொடவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்டர் 15 ஒன்று 15th சாப்டர் நம்ம பார்க்கவே இல்லை. பார்த்துட்டோமா? எனக்கு பார்த்து ஞாபகம் இல்லை, உனக்கு ஞாபகம் இருக்கா? 6 to 11 சரி ஓகே ரைட். அந்த 15th சாப்டரை சனிக்கிழமை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வில் ட்ரை வித் த 15th சாப்டர் ட்ரை பண்ணலாம். இங்கே வேறு இருக்கட்டும், இங்கெல்லாம் என்னென்னு சொல்லவே இல்லை. காலையில் 6 7 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 11th சாப்டர் புக் பேக்கும் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். 11th சாப்டர் புக் பேக்கும் திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டோம்ல நம்ம. அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தோம்னா 11th சாப்டர். அடுத்து 12th சாப்டர் பார்க்கணுமா? 11 and 12. ஆர்கானிக் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறப்ப 11 and 12 பார்த்துட்டோம். அப்போ ஆர்கானிக் ஃபுல்லாக ஒன் ஷார்ட் ரிவிஷனில் 11th சாப்டர் 12th சாப்டர் ரொம்ப கம்ப்ளீட் ஆடி. நீ யோசிச்சு பாரு, நம்ம படிக்கலன்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் நம்ம படிச்சிருக்கோம். பார்த்தியா? we have completed this many chapters. இவ்வளோ பார்த்துருக்கோம். நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? 1 பார்த்தாச்சு, 2 3 11 12 13 14 முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 4th சாப்டர் முடிச்சிடுவோமா? 4th முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 இப்போ ரீசெண்டாக படித்தது தான். மேபி 10 சரியாக கூட படிக்காமல் இருந்திருக்கலாம். 9 and 10 அதுக்கப்புறம் 15 வேறு என்ன இருக்குது? 6 and 7 இன்றைக்கி சாயங்காலம் முடிச்சிடுவோம். 6 and 7 இன்றைக்கி சாயங்காலம் முடிச்சிடுவோம். ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாமே ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். ரைட், எல்லாமே ஒரு தடவை பார்த்துருக்கோம். ஸோ திருப்பி நம்ம பார்த்துடலாம் எல்லாமே திருப்பி ஒரு தடவை. இன்றைக்கி சாயங்காலம் 6 7 அப்படியே நம்ம ஆரம்பிச்சிடும் வந்துடும். நாளைக்கு காலையிலுக்கு மட்டும் ஏதாவது ஒரு சாப்டர் சஜஸ்ட் பண்ணுங்கடா டக்குனு. 5th சாப்டர் வச்சுக்கலாமா? அதுதான் மிச்சம், அதில் எல்லாமே இருக்குது. 11 12 13 1 2 3 4 5 தான் இல்லை, 5 8 இல்லை. 5 8 எதோ வச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் 5 வச்சுக்கலாமா? நாளைக்கு காலையில் 5, ஃப்ரைடே மார்னிங் 8 வச்சுக்கலாம். சரியா? அப்போ பிரச்சனை இல்லை, எல்லாமே முடிஞ்சிடும். இந்த வாரமே நம்ம எல்லாமே ஒரு தடவை பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட வந்துடும். 9th சாப்டரை தவிர மீதி எல்லாமே 9th கீழே இருக்குல்ல, அதை நம்ம ப்ராப்ளமோடு பார்த்துருக்கோம். எஸ், இந்த மாதிரி பார்த்தா வந்துடுமா? ஸோ 5 and 8 9 நம்ம 9 10 இப்போ ரீசெண்டாக படித்தது தான். ஸோ தட் வி வில் ஜஸ்ட் புட் இட் அஸ் அ நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இதை மட்டும் நான் முதல் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் கிளாஸ் ஷெடியூல் பண்ணிட்டு போட்டு வச்சுட்டேன்னா என்ன ரைட். ஓகே, இன்றைக்கி ஹைட்ரஜன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹைட்ரஜன் லெசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷால் வி ஸ்டார்ட் ஹைட்ரஜன்? ஸோ சாப்டர் 4 ஹைட்ரஜன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி. சரியா? கடன் ஃபாஸ்ட்டாக போகலாம். எக்ஸ்பிளைன் வை ஹைட்ரஜன் இஸ் நாட் பிளேஸ்ட் வித் ஹாலஜன் பீரியாடிக் டேபிள். ஏன் ஹாலஜன் பீரியாடிக் டேபிளில் பிளேஸ் பண்ணப்படாமல் தனியாக பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு ஹைட்ரஜன் தனியாக? அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து காலையில். ஓகேவா ராஜ்? தட் இஸ் குட். நெக்ஸ்ட் வீக் மார்னிங்லேருந்து நம்ம டிஃபரன்ஸு தனித்தனியாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். ரைட்டா? 15th ஒரு 3 கொஸ்டின் தான் பேலன்ஸ் இருக்கா, அதை நம்ம தனியாக பார்த்து படிச்சிடலாம். ராஜ் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா we will just put it like that. Define
டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன், இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம இந்த தடவை பார்த்துடலாம் நெக்ஸ்ட் வீக் மார்னிங்லேருந்து. எக்ஸ்பிளைன் வை ஹைட்ரஜன் இஸ் நாட் பிளேஸ்டு வித் த ஹாலஜன். எக்ஸ்பிளைன் வை ஹைட்ரஜன் இஸ் நாட் பிளேஸ்டு வித் த ஹாலஜன் இன் த பீரியாடிக் டேபிள். ஏன் பீரியாடிக் டேபிளில் ஹாலஜன் இல்லை, தனித்தனியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஹைட்ரஜன் ரிசம்பிள்ஸ் அல்கலி மெட்டல் as well as ஹாலஜன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஹைட்ரஜன் அல்கலி மெட்டல் மாதிரியும் இருக்குது, ஹாலஜன் மாதிரி இருக்குது. அல்கலி மெட்டல் பிலாங்ஸ் டு விச் குரூப், ஹாலஜன் பிலாங்ஸ் டு விச் குரூப், டக்குன்னு சார்ட்டில் அதை போட்டுருங்க. அடுத்து ஹைட்ரஜன் ரிசம்பிள்ஸ் மோர் அல்கலி மெட்டல்ஸ் தேன் ஹைட்ரஜன். என்ன கொடுத்துருக்காங்க, ஹாலஜனை விட ஹைட்ரஜன் அல்கலி மெட்டல்ஸ் மாதிரி தான் அதிகமாக பிஹேவ் பண்ணுது. எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன். எலக்ட்ரான் அஃபினிட்டி மீன்ஸ் என்னது, அஃபினிட்டின்னு என்னப்பா சொல்லியிருக்கேன், அஃபினிட்டினா லவ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரான், ரைட்டா, லவ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரான் of hydrogen is much less than that of the hydrogen halogen atoms. ஹாலஜனை விட ஹைட்ரஜனுக்கு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் மேலே இருக்கக்கூடிய லவ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து hence the tendency to form hydride ion is low compared to that of halogen. எனக்கு ஏன் மெசேஜ் ரொம்ப லேட்டாக வருது, இல்லை நீங்கள் லேட்டாக பண்ணுறீங்களா? ஐ எம் நாட் கெட்டிங் யுவர் மெசேஜ் ஃபாஸ்டர். ரொம்ப ஸ்லோவாக வருது, ஒரு தடவை நான் வெளியே போயிட்டு வரேன். ஓகே ரைட்டா. அல்கலி மெட்டலுங்கிறது என்னது, குரூப் 1 எலமெண்ட்ஸ், ஹாலஜன்ங்கிறது குரூப் 17 எலமெண்ட். ஸோ இப்போ பாருங்கள், இன் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் காம்பவுண்ட் ஹைட்ரஜன் எக்ஸிஸ்ட் இன் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஹைட்ரஜன் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேஜில் தான் இருக்க போதா. +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் யார், அல்கலி மெட்டல்ஸ். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரனால ஸ்டில் வி ஆர் ஹேவிங் அ ப்ராப்ளம் ஆஃப் கீப்பிங் ஹைட்ரஜன் டு வெதர் எஸ் பிளாக்கா அல்லது ஹாலஜனா. மோர் அமௌண்ட்டாக வந்து அல்கலியோட இருக்கனால இப்போதைக்கு ஒரு சில பீரியாடிக் டேபிளில் நம்ம அல்கலி மேலே வச்சுருப்போம். இல்லைனா ஜென்ரலாக இட் வில் பி இன் அ சென்டர், ரைட்டா, ஜென்ரலாக இட் வில் பி இன் அ சென்டர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கஸ் த 3 டைப்ஸ் ஆஃப் கோவலண்ட் ஹைட்ரைட். 3 டைப்ஸ் ஆஃப் கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா எலக்ட்ரான் ப்ரிசைஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், இன்னொன்று எலக்ட்ரான் ரிச். They are the compounds in which hydrogen is attached to the another element. அதாவது யார் ஹைட்ரைட்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் attached to another elements. ஹைட்ரஜன் மற்ற எலமெண்ட்டோட அட்டாச் ஆகிருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா they are just calling it as hydrides அப்படின்னா by sharing of electrons. The most common examples of covalent hydrides are மீத்தேன், அமோனியா, வாட்டர், இதெல்லாமே ரைட்டா. மீத்தேன் ஃபார்முலா என்னது, CH4, அமோனியா NH3, வாட்டர், இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ மாலிகுலர் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் கிளாசிஃபைட் இன் 3 கேட்டகரிஸ். என்னென்னு பாருங்கள். எலக்ட்ரான் ப்ரிசைஸ். எலக்ட்ரான் ப்ரிசைஸ் அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான் தேவையோ அவ்வளோ எலக்ட்ரான் கரெக்டாக யூஸ் ஆகிடுச்சு. CH4 எடுத்துக்கிடும். கார்பனோட பேலன்ஸ் என்னதுப்பா, கார்பனோட பேலன்ஸி 4, பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன அப்படின்னா 4 இது கரெக்டாக 4 CH4. ஸோ அப்போ கிளியராக CH4க்கு CH4 அப்படியே இருக்க போகுது. அடுத்து C2H6 பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி என்னது, எதுவுமே எக்ஸ்ட்ராவாக இருக்க போகிறதுல குறையவும் இருக்க போகிறதில்ல. எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரிசைஸ்லி பர்ஃபெக்ட்லி மேட்ச், பர்ஃபெக்ட்லி அலைன்ட். அடுத்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னு என்னது, எலக்ட்ரான் குறைவாக இருக்கக்கூடிய ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் BF3 எடுத்துக்கலாம். BF3 எடுத்துக்கிட்டிங்கன்னா போரான் வந்து அதோட அவுட்டர் மோஸ்ட்டில் பாருங்கள் எத்தனை இருக்குன்னு, வெறும் 6 எலக்ட்ரான் தான் இருக்குது ரைட்டா. அவுட்டர் மோஸ்ட்டில் இன்ஸ்டெட் ஆஃப் 8 ஆக்டேட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பதிலாக 6 இருக்குது. ஸோ அப்போ 6 இருக்கப்போ இட் இஸ் கோயிங் டு பி என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிக்யூல். எலக்ட்ரான் ரிச் மாலிக்யூல். எலக்ட்ரான் ரிச்னா என்னது, அமோனியா எடுத்துக்கோங்க. அமோனியாவில் நைட்ரஜன் இந்த மாதிரி போயிடும், ஒரு லோன் பேர் இருக்குமா, நைட்ரஜன் ஒரு லோன் பேர் இருக்க போதா. ஸோ தட் வில் பி லோன் பேர் விச் இஸ் எக்ஸஸ் ரைட்டா. எலக்ட்ரான் பற்றாக்குறை, அதுக்கப்புறம் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது இதெல்லாம். ஸோ எலக்ட்ரான் ப்ரிசைஸ், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டு, எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைட்ஸ், இது 3 தான் மெயினானது ரைட்டா. மோஸ்ட் ஆஃப் த கோவலண்ட் ஹைட்ரைட் கன்சிஸ்ட் ஆஃப் discrete small molecule that have relative weaker intermolecular force. They are generally gas or volatile liquids. அதாவது இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்டு ஒரு வீக்கர் பாண்டு, அதனால் they are mostly கேஸ் அல்லது லிக்விடாக தான் இருக்க போகிறாங்க, சாலிடாக இருக்க போகிறது கிடையாது. லிக்விட்லேயும் volatile liquids, easily vaporizable liquids. Predict which of the following hydride is a gas on a solid, ரைட்டா. gas on a solid, right, gas on a solid, HCl, NaH. Give your reason. At room temperature HCl is colorless gas. Room temperature என்னவா
HCl is a colorless gas. HCl is a colorless gas. And the solution of HCl in water is called hydrochloric acid. HCl is generally room temperature. வெறும் HCl நம்ம பர்ஃபெக்டாக 100% HCl எடுத்துட்டோம்னா that is a gas. அது எப்போ தண்ணியோட மிக்ஸ் ஆகுது அக்வஸ் சொல்யூஷனை தான் நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்கிறோமா. தட் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட். அது எப்படி இருக்க போது? இட் இஸ் இன் அ லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க போது. அடுத்து சோடியம் ஹைட்ரைட் NaH is an ionic compound, right? Is an ionic compound and it is made up of sodium cation and hydride minus ions. It has a octahedral crystal structure. It is an alkali metal hydride அப்படின்னு சொல்லிட்டோம். சரியா? metal hydride and it is going to be a solid. சரியா? It is going to act as a solid. Write the expected formula for the hydrides of fourth period element, right? Fourth period element குரிய hydrides என்னென்ன இருக்க போகுது? Write the expected formula for the hydrides of fourth period elements. What is the trend in the formula? Fourth period என்ன இருப்பா? 1 2 3 4. fourth period யாரெல்லாம் இருப்பா? fourth period யார் இருப்பா? overall going to be fourth period. example first element சொல்லுங்க. fourth period first element hydrogen, lithium, beryllium, அதுக்கப்புறம் sodium, அதுக்கப்புறம் என்ன பொட்டாசியமா? is that potassium? sodium வந்து third period elementல fourth period element என்னது? fourth period element என்னது? potassium கரெக்டா இல்லை வேறு எதுவும் ஆன்சரா? is potassium is right or something else? calcium 20 கால்சியமில் வரணும், பொட்டாசியமில். பொட்டாசியம் கால்சியம் பொட்டாசியம் தான் கேப்ளஸ் இந்த பக்கம் பொட்டாசியம் தான். சரியா? ஸோ அப்போ பொட்டாசியம் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. The expected formula for hydrides of fourth period element is MH4. அதாவது எலக்ட்ரான் ப்ரிசைஸ். எலக்ட்ரான் ப்ரிசைஸாக இருந்துச்சுன்னா MH4, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுலாக இருந்துச்சுன்னா M2H6 எழுதணும். எலக்ட்ரான் ரிச்சாக இருந்தால் MH3 இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அதை பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதும். ஃபர்ஸ்ட் 2 மெம்பர்ஸ் ஆஃப் த சீரீஸ். இது ஜென்ரலாக என்னென்ன இருக்குன்றது, இது வந்து டெஃபினிஷன், இது ஜென்ரல். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் 2 மெம்பர்ஸ் யார்? ஃபோர்த் பீரியடில் பொட்டாசியமும் கால்சியமும். அப்போ KHCA ஆர் அயானிக் ஹைட்ரைட் வேர் த அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சீரீஸ். இவங்க 2 பேர் மட்டும், அதாவது அந்த சீரீஸில் இருக்கிறதுலே இவங்க 2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா பொட்டாசியமும் கால்சியம் அயானிக், மீதி இருக்கவங்களாம் கோவலண்ட்டாக இருக்க போகிறாங்க. தே ஆர் ஆல் கோயிங் டு பி கோவலண்ட். அதுக்கடுத்து வரவங்களாம் கோவலண்ட் காம்பவுண்டாக இருக்க போகிறாங்க. ரைட் தி கெமிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இப்போ இந்த கொஷின் ரொம்ப முக்கியம், நிறைய தடவை இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? கவனமாக இருக்குது இந்த கொஷினுக்கு. ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குட், ரைட். ஸோ இப்போ பாருங்கள், ரைட் தி கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வித் டங்ஸ்டன் 4 ஆக்சைடு, ரைட்? டங்ஸ்டன் 4 ஆக்சைடு ஆன் ஹீட்டிங். அப்போ என்ன பண்ணணுமா? ஹைட்ரஜன் எடுத்துக்க போகிறோம். ஹைட்ரஜன் என்னது? கேஸாக தான் இருக்க போது. ப்ளஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் டங்ஸ்டன் ஆக்சைடு. டங்ஸ்டன் ஆக்சைடு WO3 ரியாக்ட் பண்ணுது. ரைட்டாக இங்கே 3 போட்டு கிவ்ஸ் என்ன பண்ண போகுது? ஹீட்டிங் என்ன கொடுக்க போகுதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வித் டங்ஸ்டன். ஸோ ஹைட்ரஜன் ஆக்சிஜனை பார்த்தா என்ன பண்ணும்? ஆல்வேஸ் இட் கோஸ் வித் த வாட்டர். அட் வில் கோஸ் அ வாட்டராக வெளியே போயிடும். அப்போ டங்ஸ்டன் மட்டும் தனியாக வரப்போகுது, எனக்கு வாட்டர் தனியாக கிடைக்க போகுது, H2. இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாமா? ஆக்சிஜன் 3 இருக்கா? அப்போ ஆக்சிஜன் 3னா இங்கே 3 போடுங்க. அப்போ 2 3 6 ஆகிடுச்சு. 6னா இங்கே வந்து ஒரு 3 போட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 3 போட்டோம்னா 2 3 6. அப்போ W வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் இஸ் கெட்டிங் பேலன்ஸ்ட். அப்போ ஹைட்ரஜன் ரெடியூஸ் டங்ஸ்டன் ஆக்சைடு WO3 to tungsten at high temperature, whereas HCl hydrogen gas with chlorine, அது நம்மளுக்கே தெரியும், H2 plus Cl2 gives HCl. சரி, ஏன் சார் இங்கே H plus Cl எடுக்கக்கூடாதா? H plus Cl HCl எழுதக்கூடாதா? செகண்ட் ஒன் ரைட் தப்பா? tell me whether the B is right or wrong. Option B is right or wrong? Quarterly compulsory question, yes. Tell me whether this one is right or not. B option B is right or wrong? Option B right or wrong?
No. Yes. In a hydrogen and chlorine always in a diatomic molecule. They are all diatomic molecule. They are not monatomic molecule. They are always diatomic molecule. Helium, neon, argon அவங்கலாம் தான் என்னது monatomic molecule. இவங்க என்னது diatomic molecule. அதனால diatomic-ஆ தான் இருக்க போகிறாங்க. ஸோ H2 + Cl2 தான் ஆன்சர். சரியா? இது ஆன்சர். ஸோ chloride I like to give a underlined. பார்த்தியா நம்ம அங்கே போய் படிக்கிறோம். எங்கே படித்தோம்? ஆர்கானிக்கில் போய் படித்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க பாரு. அண்டர் லைட் டு கிவ் ஹைட்ரஜன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். லைட் இருந்தால் தான் குளோரின் பிரேக்கே ஆகும், இல்லைன்னா பிரேக்கே ஆகாது. ரைட்டா? அட் ரூம் டெம்பரேச்சர் அண்டர் த லைட். டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சராக இருக்கலாம், பட் ஆனால் என்ன பண்ணுமா, லைட்டுன்ற ஒரு விஷயம் வேணுமா, டார்க்கில் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா டார்க் கண்டிஷனில் குளோரின்ஸ் வில் நாட் பிரேக். தட் இஸ் ஒன் ஆஃப் த கொஸ்டின் இன் ஆர்கானிக். ஆனால் அது ஆர்கானிக்கில் நம்ம ஆல்ரெடி 4th சாப்டர்லேயே படிச்சுட்டு போயிருக்கோம். ஆனால் நம்ம அன்றைக்கி என்ன பண்ணல, அவ்வளோ இன்டெப்த்தாக அங்கே பார்க்கல. ஸோ ஆர்கானிக்கில் அது ரொம்ப பெருசாக நம்ம பார்த்தோம். Complete the following chemical reaction and classify them into hydrolysis, redox அல்லது hydration reaction. ஸோ ஃபஸ்ட் என்னது KMnO4 பெராக்சைடு போடுறோம். அப்போ என்ன வரப்போகுது, KMnO4 பெராக்சைடு போடுறோம் அப்படின்னா MnO2 ப்ளஸ் KOH. ரைட்டா? பொட்டாசியம் இருக்குல்ல, பொட்டாசியம்ல இந்த மாதிரி பெராக்சைடோட போட்டால் KOH மாறிடும். ரைட்டா? KOH ப்ளஸ் H2O ப்ளஸ் O2. ரைட்டா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சு தான் பார்க்கணும். நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சு தான் ஆகணும், வேறு வழியில். ஜஸ்ட் கீப் இட் இன் யோர் மைண்ட். ரைட்டா? KMnO4 ப்ளஸ் பெராக்சைடு. இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். Mn1 தான் இருக்குது, Mn1. ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது. K1 இருக்குது, K1 இருக்குது. ஆக்சிஜன் பாருங்கள் 4 + 2 6. இங்கே ஒரு 2, அங்கே வந்து என்னது நம்மளுக்கு, என்னடா ஏதோ தப்பாக இருக்கே. ஓ, இனிமேல் தான் மாறப்போகுது. அப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 4 + 2 6 இருக்குது. அப்போ ஆக்சிஜன் 6 இருக்கிறனால என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துல 3 போடுறேன். அப்போ 3 போட்டேன்னா 2 3 சார் 6. ஆக்சிஜன் இந்த பக்கமும் 6 இருக்கே, 2 4 6 இருக்குது. ஹைட்ரஜன்னா 3 இருக்கா? பிரச்சனை யார் பிரச்சனையை பண்ணியிருக்காரு பார்த்தா ஹைட்ரஜன் பிரச்சனையே பண்ணியிருக்கு. ஹைட்ரஜன் இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒன்று 3 இருக்குது. இந்த பக்கம் 3 இருக்குது, ஆனால் இந்த பக்கம் 2 இருக்குது. இந்த மாதிரி 3 2 ஆப்போசிட் நம்பர்ஸாக இருந்தால் என்ன பண்ண முடியும், நம்ம we have to do the cross multiply மாதிரி. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல 3 போட்டுக்கலாமா? ஸோ இங்கே கொஷினில் இங்கே 3 போடுங்க. இங்கே 3 போட்டோன்னா 2 3 சார் 6. இப்போ ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணுமா, ஆக்சிஜன் சாட்டிஸ்ஃபை இருக்கான்னு பார்க்கலாம். அல்லது KMnO4. ஆக்சிஜன் பாருங்கள் 2 3 சார் 6, 6 + 4 10. இங்கே என்னது 2 3 4 5 6 இருக்குது. இப்போ நம்ம எதை டச் பண்ண முடியாது, இந்த 2 பேரை டச் பண்ண முடியாது. அந்த ஆக்சிஜனை டச் பண்ணலாமா? அந்த ஆக்சிஜனை டச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு 3, இது ஒரு 4. இப்போ இங்கே ஒரு 3 போட்டேன் அப்படின்னா டோட்டலாக 6ஆக மாறிடுச்சா? 2 3 சார் 6 7 8 9 10 ஆக்சிஜன் அங்கேயும் இருக்குது, இங்கேயும் 10 ஆக்சிஜன் வந்துருச்சு. இப்போ என்ன வேறு என்ன பண்ணணும், பேலன்ஸிங் இல்லைங்க, நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் எழுதிக்க பேலன்ஸ்டாக தானே இருக்குது, எதுக்கு அதுக்கப்புறம் மாற்றணும், ஏன் இவங்க எழுதுன மாதிரி எழுதணும்? ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ் தானே. H2 எதுக்கு சேஞ்ச் பண்ணணும்? கரெக்ட். ஓகே காட் இட். அப்போ 2 3 சார் 6 வந்துச்சா, இங்கே 6 வந்துச்சு. அப்போ இங்கே 3 போடணும். அப்போ தான் 2 3 சார் 6 + 1 7 வருது திரும்ப. ஆமாம் கரெக்டாக, இங்கே 6 இருக்குது, ஆனால் இங்கே 7 இருக்குது. இங்கே தப்பாக இருக்குது, ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. அப்படி தான் இருக்குது ஜோஷியா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம். இதெல்லாம் எடுத்தோடனே மனப்பாடம் பண்ணால் அப்படி தப்பாக இருக்கும். மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, 2 KOH போட்டிருக்காங்க. ஓகே ரைட், காட் இட். MnO4
ப்ளஸ் KOH ப்ளஸ் H2O ப்ளஸ் O2. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எல்லாமே மோஸ்ட்லி கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது எக்ஸப்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இங்கே எத்தனை இருக்குது? 2 + 1 3 இருக்குது ரைட்டா. 2 + 1 3 இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது? வெறும் 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஆப்போசிட்டாக இங்கே போடுறேன். இப்போ நீங்கள் 3 போட்டேன்னா 2 3s are 6 ஹைட்ரஜனாக மாறிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல இங்கே ஒரு 3 போடுறேன். அப்போ 2 3s are 6, இது ஒன்று 7ஆக மாறிடுச்சு. அப்போ 7 ஹைட்ரஜனாக மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? அப்போ இந்த பக்கம் திருப்பி நான் மாற்றணுமா? எப்படி பார்த்தாலும் இந்த பக்கம் ஹைட்ரஜன் 6 தான் இருக்குது. இங்கே 2 + 3 8 ஹைட்ரஜன் இருக்கேன். ஓகே, we will see this question in the evening. சரியா? இந்த கொஸ்டின் நம்ம ஈவினிங் பார்க்கலாம் ரைட்டா. 2 எடுக்கலாம்டா. ஆனால் எப்படி பார்த்தாலும் இவங்க போட்டிருக்கிறதுல இங்கே 2 போட முடியாது. இங்கே ஹைட்ரஜன் 3 தான் போட முடியும். அங்கே 3 போடணும். இங்கே 3 போட்டு அங்கே 2 போடலாமா? இல்லை 6 வரணும்னா மாற்றி மாற்றி தானே போடணும். ஒருவேளை இங்கே 2 தானே, இங்கே 3 போட்டோன்னா இங்கே 2 போடணுமா? 2 போட்டோன்னா 2 2 4 + 1 5. இந்த பக்கம் 6ல் இருக்குது. See, you cannot decide that we have to take 2K-4. நீ 2K-4 எடுத்தாலும் ரைட்டா, 2K-4 எடுத்தாலும் நம்மளுக்கு ஹைட்ரஜன் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும்? இப்போ இங்கே கீழே பாருங்க, உங்கள் கொடுத்த ஈக்குவேஷனில் ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. 2 3s are 6, 6 + 1 7 ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் 6 தான் இருக்குது. ஒருவேளை H+ போடாமல் இருக்காங்களா என்னன்னு தெரியல. இங்கே H+ போட்டு ஏன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்லாம் H+ போடணுமா இல்லை என்னன்றதை தட் ஐ வில் டெல் யூ இன் த ஈவினிங். சரியா? நம்ம அப்படி எடுக்கக்கூடாது. அதாவது அது மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஆகிடும்டா. அது மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஆகிடுது. நான் என்ன சொல்கிறேன், மனப்பாடம் பண்ணாமல் படிக்கிறதுக்காக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம திரும்பி அதுக்கப்புறம் 2K-4 3H2O நம்ம படிக்கக்கூடாது. K-4 H2ஓட H2O2 பெராக்சைடோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அதுக்கு நம்ம ஜென்ரலாக தான் எழுதணும். we cannot do something. நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம அப்படி பண்ண மாட்டோம். அதனால் நம்ம அப்படி பண்ண வேண்டாம். அந்த ஹோல் கொஸ்டின் நம்ம will see in the evening. Hydrogen peroxide can function as oxidizing as well as reducing agent. One of the important question pa, or superana question. Hydrogen peroxide function as an oxidizing agent as well as reducing agent. Substantiate this statement with a suitable example. இதுக்கு ஒரு suitable example கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது? Hydrogen peroxide can function as, அது முடிஞ்சு போச்சு. Oxidizing agent in acidic medium. இதுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன் ரைட்டா. எக்ஸாம் நம்ம குவார்ட்டர்லி அப்போலாம் படிக்கிறப்ப அல்லது மிட் டர்ம் டெஸ்ட் அப்போலாம் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். H2O peroxide act as a oxidizing agent in acidic medium ரைட்டா. OA ஞாபகம் வச்சுக்கோங்க. OA அதுக்கப்புறம் என்னது? act as a reducing agent in basic RB. OARB ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. OARB நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? OARB ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, அதாவது ஆக்ட் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் அசிடிக் மீடியம். அசிடிக் மீடியமில் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாகவும் பேசிக் மீடியமில் ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பெராக்சைடு ஆக்ட் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் அசிடிக் மீடியம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா FeSO4 ஃபெரஸ் சல்ஃபேட்டோட ரியாக்ட் பண்ணுறப்ப ஃபெரஸ் சல்ஃபேட் ப்ளஸ் அசிடிக் மீடியம் தானே சொன்னேன். அப்போ ஆசிட் போடுங்க, பெராக்சைடு போடுங்க, இட் வில் பிகம் ஃபெரிக் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் ஆகுது. அதே இது ரெடியூசிங் ஏஜென்ட் இன் பேசிக் மீடியம். ஃபார் எக்ஸாம்பிள் K-4 ப்ளஸ் பெராக்சைடு. K-4 இஸ் நத்திங் பட் ஒரு பேசிக் மீடியம். அல்லது அதில் அவுட்புட்டில் வரக்கூடிய KOH பேசிக் இருக்கிறனால அந்த பேசிக் மீடியம். MnO2 2KOH 2H2O 3H2. இங்கேயும் அதே ஈக்குவேஷன் தான் போட்டிருக்கானுங்க. we'll check it out right? Next, do you think that heavy water can be used for drinking purpose? heavy water நம்ம குடிக்க முடியுமா? குடிக்கலாம். என்ன ஆகும்? பாத்ரூம்லேயே நம்ம திருப்பி இருக்க வேண்டாம். குடிச்சிட்டோம் அப்படின்னா குடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம we have to be always stay in the restroom. heavy water D2O contains ரைட்டா. heavy water என்ன இருக்க போகுது அப்படின்னா D2O. என்னென்னலாம் இருக்க போகுது heavy waterல? ஸோ வாட் இஸ் மீன் பை ஹெவி வாட்டர்னு அதை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஹெவி வாட்டர் என்னது? வாட் இஸ் ஹெவி வாட்டர்?
மாஸ்டர் தமிழ். அதாவது ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு நம்ம ஹெவி வாட்டரை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு ஹெவி வாட்டர் கண்டைன்ஸ் அ ப்ரோட்டான் அண்ட் அ நியூட்ரான். அதில் என்ன இருக்குது? ப்ரோட்டானோட சேர்ந்து நியூட்ரான் வேறு இருக்குது. திஸ் மேக்ஸ் டியூட்ரியம் about twice heavy as protium. Protiumனா யாருப்பா? Protium is nothing but 1H1, ரைட்டா? 1H1 தான் protium. அதான் நார்மல் ஹைட்ரஜன் தான் protium, ரைட்டா? நியூட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கும், ப்ரோட்டான் இருக்குமா? நியூட்ரான் தான் எக்ஸ்ட்ரா இருக்க போது, ப்ரோட்டான் எக்ஸ்ட்ரா ஆகாது. எப்பயுமே ப்ரோட்டான் அன்டில் அன்லெஸ் யூ டு நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் பண்ணாத வரைக்கும் ப்ரோட்டானில் சேஞ்ச் இருக்காது. பட் இட் இஸ் நாட் ரேடியோ ஆக்டிவ். ஸோ ஹெவி வாட்டர் இஸ் நாட் ரேடியோ ஆக்டிவ். அப்போ ரேடியோ ஆக்டிவ் இல்லை, பிரச்சனை இல்லைன்னா அப்போ சாப்பிட்லாமா? இஃப் யூ ட்ரிங்க் ஹெவி வாட்டர் யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் ரேடியேஷன் பாய்சனிங். ரேடியேஷன் நடந்து நம்ம உடம்புல பாய்சன் ஆகிடும், பயப்பட தேவையில்லை. பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி சேஃப் டு ட்ரிங்க். நீங்கள் குடிக்கலாம், but it is not completely safe because the biochemical reactions in our cells are affected by difference in mass. So mass number different ஆகிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பயோகெமிக்கல், பயாலஜிக்கு தேவையான, உடலுக்கு தேவையான சக்தி ஆற்றலுக்கெல்லாம் தேவையானதில் அந்த ஆற்றலுக்கு தேவையான கெமிக்கல் ப்ராசஸில் நிறைய ப்ராப்ளம் நடக்க போகுது. இன் அவர் செல்ஸ் ஆர் அஃபெக்டட் பை த டிஃப்ரென்ஸ் இன் த மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், டிஃப்ரென்ஸ் இன் த மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ அப்போ இஃப் யூ ட்ரிங்க் அன் அப்ரிஷியபிள் வால்யூம் ஆஃப் ஹெவி வாட்டர் யூ மைட் ஃபீல் லேசி, கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தலை சுற்றுறது. பிகாஸ் ஆஃப் த டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் இட் வுட் சேஞ்ச் த டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் இன் யுவர் இயர். ஸோ இட் இஸ் அன்லைக்லி டு ட்ரிங்க் ஹெவி வாட்டர். அப்போ என்ன நம்ம குடிக்கக்கூடாது, சரியா? ஆமாம், D2னா ஹார்ட் வாட்டர். D2க்கு பேர் தான் ஹார்ட் வாட்டர். D2க்கு பேர் ஹெவி வாட்டர், ஹார்ட் வாட்டர் கிடையாது. ஹார்ட் வாட்டருங்கிறது என்ன அப்படின்னா கால்சியம்ஸ் அண்ட் மெக்னீஷியம் சால்ட்ஸ் இருக்கக்கூடியது, ரைட்டா? கால்சியம் அதாவது சால்ட், உப்பு தண்ணி நிறைய, உப்பு தண்ணிக்கு பேர் தான் ஹார்ட் வாட்டர். உப்பு தண்ணிக்கு பேர் தான் ஹார்ட் வாட்டர். ஹெவி வாட்டர்னால் வெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம், வெயிட்டான வாட்டர். நியூட்ரான் இருக்குல்ல, மாஸ் நம்பர் கூடிச்சுல, அதனால் வெயிட்டாக இருக்கக்கூடிய வாட்டருக்கு பேர் ஹெவி வாட்டர். உப்பாக இருக்கக்கூடிய வாட்டருக்கு பேர் ஹார்ட் வாட்டர், சரியா? அவ்வளோதான். வாட் இஸ் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன்? ரொம்ப முக்கியம்னு பார்த்துருக்கோம்ப்பா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன், வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் ஜெனரேட்டரில் யூஸ் பண்ணலாம். எஸ், த கார்பன் மோனாக்சைடு ஆஃப் வாட்டர் கேன் பி கன்வெர்டட் டு கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் மோனாக்சைடு ஆஃப் வாட்டர் கேஸ், அதாவது வாட்டர் கேஸ் ரியாக்ஷனில் வந்து கார்பன் மோனாக்சைடு கன்வெர்ட் டு கார்பன் டை ஆக்சைடு பை மிக்சிங் த. இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கே, ஐ திங்க் திஸ் இஸ் நாட் ரைட் ஈக்குவேஷன் நினைக்கிறேன். கரெக்டாக? இஸ் திஸ் ரியாக்ஷன் கரெக்ட்? புக்கில் என்ன பேஜில் இருக்கு? வாட்டர் கேஸ் புக்கே இல்லைன்னு சொல்லாதீங்க டே. ரைட், இது வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் கிடையாது, ரைட்டா? இது வாட்டர் கேஸ் கிடையாது. அதாவது இந்த கார்பன் மோனாக்சைடு ஆஃப் வாட்டர் கேஸ் ரியாக்ஷன்லேருந்து வெளியே வந்த அதிலேருந்து வெளியே வந்த கார்பன் மோனாக்சைடு, அதாவது ஃபஸ்ட்டு கார்பன் என்ன பண்ண போகுது அப்படின்னா வாட்டரோட ரியாக்ட் பண்ணுறப்ப எப்பப்பா 1000 டிகிரி செல்சியஸ் பார்த்தோமா, நம்மளோட பரோட்டா கடை கல்லுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கறி கட்டை 1000 டிகிரி செல்சியஸில் ரியாக்ட் பண்ணுறப்ப we get CO, ரைட்டா? CO plus H2, CO plus H2 நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ திஸ் இஸ் கால்டு வாட்டர் கேஸ். வாட்டர்லேருந்து வரப்பட்ட கேஸ், இதுதான் வாட்டர் கேஸ்ன்னு சொல்லப்போம். இந்த வாட்டர் கேஸ்லேருந்து வெளியே வந்த CO அதுதான் ஷிஃப்ட் ரியாக்ஷனாக மாறப்போம். The carbon monoxide of water gas can be converted to carbon dioxide by mixing the gas mixture with the
மோர் ஸ்டீம். அப்போ என்ன பண்ணுறோம், முதல் 1000 டிகிரி செல்சியஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா more steam at 400 degrees Celsius and passed over a shift converter containing iron copper catalyst. This reaction is called water gas shift reaction. So பாருங்க CO plus water, முதல் carbon plus water, அடுத்து carbon monoxide plus water gives carbon dioxide and hydrogen. This is the best method for preparing hydrogen. பார்த்தோம் சரியா, ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகே ரைட், சூப்பர். பொசிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், அதை அப்படியே எலாபரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சரியா. அது அப்படியே எலாபரேட்